கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்களை நிரப்புவாராக. சோதரம், இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 7வது வசனம். சாம்ஸ் 138 verse 7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். நீங்கள் துன்பத்தில் நடந்து கொண்டிருந்தால் அப்பா சொல்றாங்க, நான் உங்கள் துன்பத்தில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபு 19 அதிகாரம் 25 வசனத்தில் பார்ப்போமானால், ஜோப் 19th chapter verse 25 அதில் சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சோத்திரம். என் மீட்பர் எப்படி இருக்காங்க? உயிரோடு இருக்கிறாங்க. சோத்திரம். அவர் மரித்து விடவில்லை. நம்மளுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உங்க கூட தான் இருக்கிறாரு. சோத்திரம். அவரை மீறி தான் யாரா இருந்தாலும் உங்களை தொட முடியும். அப்பா சொல்றாங்க, அவருடைய கண்மணியை போல உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சோத்திரம். இன்னைக்கு நீங்க துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டிருந்தாலும் அப்பா சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை உயிர்ப்பிப்பேன். சோத்திரம். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். சோதரம். சத்துருக்கு விரோதமாக நாம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய கையை என்ன பண்ணுவாராம்? நீட்டுவாராம். உமது கரம் என்னை ரட்சிக்கும். சோத்திரம். அப்பா எப்போ பேசினாலும் சரி, இந்த உலகத்துரிய காரியத்தை மாத்திரமல்ல, இங்கேயும் நம்மளை எல்லா கிரியைகளிலிருந்தும் எல்லா சத்துருக்களிலிருந்தும் மீட்டெடுத்து நித்திய ஜீவனான ரட்சிப்பையும் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சங்கீதம் 130 அதிகாரம் 7-8 வசனங்கள். சாம்ஸ் 130 verse 7 and 8. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. சோத்திரம். அப்பா சொல்றாங்க, இந்த காலை நேரத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த தலை மூழ்கி போகிற காரியமாக இருந்தாலும் சரி, என்ன நம்புங்க. சோத்திரம். ஏசப்பாவை நம்புங்க. சோத்திரம். ஏசப்பாவால் எல்லா அற்புதமும் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரிடத்துல, கர்த்தரிடத்துல அப்பா கிட்ட கிருபையும் அப்பா கிட்ட திரளான மீட்பும் அவரிடத்துல உண்டு. சோத்திரம். எந்த காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டீங்களோ அதிலிருந்து மீட்டு எடுக்க திரளான மீட்பு அவரிடத்துல உண்டு. எந்த பிராபலத்தில் மாட்டிக்கொண்டாலும் சரி, எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் சரி, மீட்டு எடுக்க அவரிடத்தில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டு. ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பார். சிலர் பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி கதறி கொண்டு இருப்பாங்க. சோதரம். நான் அப்பா கிட்ட வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பாவம் என்னை விட மாட்டேங்குது. நான் விடணும்னு நினைக்கிறேன், 2 நாள் விடுறேன், 3 நாள் விடுறேன், 1 வாரம் விடுறேன், அதுக்கு மேலே என்னால் விட முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம். அப்பா சொல்றார், நான் உங்கள் மீட்பர். அவரே உங்களை மீட்டு எடுக்கிற தேவன். எல்லாவற்றிலையும் மீட்டு எடுப்பார். அப்பா சொல்றார், யெகோவா மெக்காதிஸ், நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். நம்மளால் பரிசுத்தம் ஆக முடியாது. அவரே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவரே கடனிலிருந்து மீட்டெடுப்பார், வியாதியிலிருந்து மீட்டெடுப்பார், வறுமையிலிருந்து மீட்டெடுப்பார். சமாதானம் இல்லையா, சமாதானத்தை கொடுத்து உங்களை மீட்டெடுப்பார். இப்படி என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு மீட்பு தேவையோ அப்பா சொல்ல திரளான மீட்பு அவரிடத்துல உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொள்ளுவார். என்ன மாதிரி பாவமாக இருந்தாலும் சரி. சோத்திரம். ஆண்டவர் மீட்டெடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னால் ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு நிறுத்துறாங்க. சோத்திரம். அவங்களுக்கு பார்த்து கூட அப்பா சொல்றாங்க, இனி நீ பாவம் செய்யாது. எந்த காரியமாக இருந்தாலும் மீட்டெடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு கல்வாரி சிலுவை நாம் பார்க்கலாம். எந்தெந்த காரியத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மீட்டெடுக்கணுமோ அப்பா மீட்டெடுக்க போறாங்க. யாவரும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் உங்களுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது உங்கள் மத்தியில் அப்பா மீட்பர் வந்திருக்காங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அவர் மரித்தோர் இடத்துல இல்லை, 3வது நாள் உயிரோடு எழுந்து. எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனையோடு பிள்ளைகளுடைய
எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? சோத்திரம். அப்பா சொல்றாங்க, நான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவேன். ஊரபா ஷபலத்தர கலேரபலேத்தர பலபுருத்தலா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையில பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பாவுடைய வல்ல மீட்பு இப்பொழுது இறங்கி வருகிறது. அப்பாவோட வல்லமை இறங்கி வருகிறது. உங்களை இப்பொழுது மீட்டெடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இன்றே இந்த பிரச்சனையில, இந்த நொடியே இந்த பிரச்சனையில அப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேவனிடத்தில் ஆம்ரஜா ரிஷபலபர் உத்தலப ரபா கிரேலபரத்தலா வல்லமை உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பாவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறதற்காய் நன்றி. எல்லா மரண பிடியிலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களையும் எசப்பா இப்போது நீர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வேலை காரியங்களை நீர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் என்ன ப்ராப்ளத்தோட ஆம்ராஜுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு அதை எல்லாவற்றையும் இப்போது நீர் மாற்றி இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக என்ன துன்பத்தோடு கண்ணீரோடு பார்க்குறாங்களோ அந்த துன்பத்தை இன்று நீங்கள் மாற்றி போடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றோடு அது ஒரு முற்று புள்ளி நீங்கள் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். முடிந்தது என்ற வார்த்தையின்படி இந்த நொடியோடு எல்லாம் முடிந்து போனதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நொடி முதல் உம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாக இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க. அப்பா உங்களை ரட்சித்து ஆசீர்வது போல அநேகரை ரட்சித்து ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.